ஹே மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த மீன் வேறு. இது வந்து மத்தியா கவலையான்னு தெரியல, ஐ திங்க் மத்தின்னு நினைக்கிறேன். நான் தான் இன்றைக்கி சமையலுக்கு குழம்பு வச்சேன். ஸோ மீன் வாங்கினாலே நான் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன். நான் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். சேதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு நல்லா மீன் குழம்பு ரெட் கலரில் நல்லா வச்சுட்டு சூடாக சோறு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடிச்சிட்டு சாதம் வச்சுட்டு எனக்கு மட்டும் 3 பீஸ் எடுத்து வறுத்துட்டு சைடாக வீட்டில் யாருக்கும் கேப்பில் தெரியாமல் அப்படியே வறுத்து சைட் டிஷ்க்கு வச்சு கருவேப்பிலலாம் கார்னிஷ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிடலான்னு போய் உக்காண்டேன். நான் சாப்பிட போய் உக்காந்த நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க சாப்பாட்டை கை வைக்கிற டைம். பரவாயில்ல, நான் விறுவிறுக்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தோம் வெளியே இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங்க்காக. பட் அம்மாவுக்கு திடீர்னு வந்து உடம்பு முடியலை, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, என்னை பெற்ற தாய்க்காக இன்றைக்கி நான் கட் பண்ணிட்டேன் ஷாப்பிங்கை. அந்த ஷாப்பிங்கெல்லாம் போகிற பிளான் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் மதியானம் ஃபுல்லாக. அப்புறமா ஈவினிங் ஆச்சு, தலைவலி வந்துடுச்சு. நல்லா சூடாக ஃபில்ட்ரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து எதுக்கு யோசிச்சுட்ருக்க, எப்பயும் போல் எதனா தோசை இல்லை ஆப்பம் ஊற்றிட்டு வீடு இருக்க குழம்போட அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா ஆப்பம் குழம்பு வச்சு விட்டாச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க இன்றைக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டேவை நீங்களாச்சும் கொஞ்சம் இந்த சண்டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்களா? நான் கொஞ்சம் லேசியாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். பாய்.